This is week 3 of training my son to climb one step on this climbing board before he turns 1 year old. இந்த வாரம் 2 சம்பவம் நடந்துச்சு. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை மீட் பண்ணுவோம். இவர் பேர் தான் ராணா, விக்ரமோட ட்வின். மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறான்னா எந்த மாதிரி மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கான் பாருங்க. வேக்யூம் கிளீனரை அவன் ஒரு வண்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் ரன்னிங்லேயே ஏறான், ரன்னிங்லேயே இறங்குறான். டேஞ்சரஸ் ஃபெலோ. ஓகே, இப்போ நம்மளோட லைஃப் அப்டேட்டுக்கு வருவோம். ஈசிஆரில் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிற எங்களோட புது பார்க்கர் ஜிம்மோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால். நீங்கள் பார்க்கர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு வீடியோவை பார்த்து ஒருத்தர் ரொம்ப அஃபண்ட் ஆகி கமிஷனர் ஆஃபீஸ் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வாங்க அப்படின்ட்டாங்க. நான் முதல்ல பிராங்க் பண்ணுறாங்க நினச்சி தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அங்கே பார்த்தா உண்மையிலே ஒருத்தர் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிகருக்காக டெடிகேட் பண்ண ஒரு பப்ளிக் பிளேஸில் நான் பார்க்கர் பண்ணி அந்த இடத்தையே ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட். என்னோட ஆக்ஷன்ஸ்னால ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிவன். ஸோ நான் அந்த இடத்துல பார்க்கர் பண்ணி போட்ட எல்லா வீடியோஸையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் நான் பார்க்கர் பண்ணதுனால அந்த இடத்தையே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதை என்னால் ஒத்துக்கவே முடியல. பார்க்கர் தான் என்னோட ஐடென்டிட்டி அண்ட் என்னோட ப்ரொஃபஷன். நான் இந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். என் ஓன் ஃபேமிலி கூட சண்டை போட்டு நிறைய பேருக்கு அசிங்கப்பட்டு நிறைய அப்சக்கல் கிராஸ் பண்ணி தான் நான் இந்த லெவலுக்கு ரீச் ஆயிருக்கேன். அண்ட் நான் பார்க்கர் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்தெல்லாம் அது இண்டோரா இருக்கட்டும் இல்லை அவுட்டோரா இருக்கட்டும், நான் ஒரு டெம்பிளாக தான் ட்ரீட் பண்ணுறேன். அண்ட் என்னோட மோட்டோ லீவ் நோ ட்ரேஸ். நான் இங்கே பார்க்கர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த செவர் அழுக்காயிடுச்சுன்னா நான் என்னோட செஷன் முடிஞ்சப்பறம் நான் அந்த செவத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான தடையும் கூட அங்கே இருக்காது. அந்த அளவுக்கு நான் பார்க்கரையும் நான் பார்க்கர் பண்ற இடத்தையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் பார்க்கர் பண்ணி அந்த இடத்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னது தான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ரெண்டாவது சம்பவத்துக்கு வருவோம். அது என்னன்னா, விக்ரம் வந்து சப்போர்ட்டே இல்லாம ஜன்னல் கம்பியை பிடிச்சி அவனே ஏற ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து செமையா இம்ப்ரெஸ் ஆனா நெக்ஸ்ட் டே அவனை கூட்டு போய் இந்த கிளைம்பிங் வால்ல வச்சேன். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விக்ரம்க்கு ப்ராப்பரா ஃபுட் பிளேஸ்மெண்ட்டே வரல. ஆனா இந்த வாட்டி அவனே அவனோட காலை லிஃப்ட் பண்ணி அடுத்த ஹோல்ல ப்ராப்பரா வச்சான். நான் இன்னைக்கே அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவனுக்கு கை எப்படி மூவ் பண்றது தெரியல. அதனால அங்கேயே மாட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். நீ இன்னைக்கு இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம், நீ கிளைம்பிங் பண்ணது போதும் வாடா அப்படின்னு அவனை அங்கேருந்து எடுத்துட்டேன். விக்ரம் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 8 வாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபயர் எமோஜி விடுங்க.